பிஃபோர் பிரெக்னன்சி நான் வந்து 55 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் 70 இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 65 வந்துச்சு. சரி அதுக்கப்புறம் குறைப்போம்னு பார்த்தா இந்த மனுஷன் சமைச்சு போட்டு சாப்பிட வச்சே என்ன குறைக்கவே விட மாட்டேங்கிறாரு. அதனால தான் திடீர்னு நான் வந்து வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ள குதிச்சுட்டேன். அதுக்காக நான் காலையில என்ன டிஃபன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 இட்லி, சாம்பார், அதுக்கப்புறம் பன்னீர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். என்னோட பார்வையில டயட்னா என்னன்னா வந்து கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு புரோட்டீனையும் ஃபைபரையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிதான் நான் வந்து புரிஞ்சுட்டு இருக்கேன். நார்மலா 5 இட்லி சாப்பிடுவேன். அதை 2 இட்லியா குறைச்சிட்டு புரோட்டீனுக்காக பன்னீரையும் ஃபைபருக்காக வெள்ளரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். 11 மணிக்கா வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து ஒரு கூட்டு வந்து பாப்பாக்கும் எனக்கும் சேர்த்து வந்து ரெடி பண்ணிட்டேன். காய் வந்ததுக்கு அப்புறம் அதுலயே கொஞ்சம் ரைஸ் போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி பெப்பர் சால்ட் போட்டு பாப்பாக்கு நல்லா மசிச்சு அவளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மீதி இருக்க காய்கறியில வந்து சின்னதா ஒரு தாளிப்பு போட்டு கூட்டு மாதிரி நான் வந்து மதியத்துக்கு எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா 1 பங்கு சாதம் 2 பங்கு வந்து காய்கறிகள் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுல 1 வந்து கூட்டாவும் 1 வந்து பொரியலாவும் எடுத்துக்கிட்டேன். சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் நிறைய வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமா கூட்டு எடுத்துட்டு இன்னைக்கு மதிய லஞ்ச் வந்து சாப்பிட்டேன். நம்ம வந்து டயட் இருக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி பட்னியா இருக்கணும் அப்படின்னு இல்லை. நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டும் வந்து நம்ம டயட் இருக்கலாம். நைட்டுக்கு வந்து நான் 3 தோசை சாப்பிடுவேன். அதை வந்து 1 தோசையா குறைச்சிட்டு அதே வந்து ஆனியன் கொஞ்சம் கேரட் எல்லாம் போட்டு ஒரு தோசையா ஊத்திட்டு 1 கப் ஆப்பிள், ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு சாம்பாரோட சாப்பிட்டுட்டேன்.